அதை இந்த மனிதன் இந்த சாகா வரம்பட்ட கலைஞர் வசனம் எழுதியிருக்காரியா. காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்குடிதான் பறப்பது என்று இன்று போல் போதொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பான். முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் எண்ணினேன், அடைபட்டார் கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள். அவன் புகை விட்டு கிளம்பும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் எரி மலையென பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடுழைத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இன்றார் திரும்பி என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் 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 என்ற பைகளின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளத்தை தொடரெல்லாம் வேந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாடும் கண்வழியே சிந்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்காரர்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எரியின கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி ஒரு கணவருக்கு ஏறினர். வேந்தன் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோத்த தோழியர் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆண்ட கண்ணீர் விழுந்தாள். அப்போது ஏனெந்த மந்தன் வந்தானோ இடவு செய்தி சொல்வதற்கு. என்னமே பெண்பாவாய் கண்ணன கலங்காதே களச்சேரி கடைசி சேடு கேழ்ந்தான். அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணாள் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார். ஆவிதான் போன பொண்ணும் உயிர் வாடும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலை எந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்ப சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ, இனி இது தூங்கான கண்தானோ என அழுதாள். அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவதட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோள் வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டி இந்தி கல்விற்கு ஆறாமத்தடி ஆசானம் சென்றுக்கு நினைவு கொண்டாள். அம்மா என பாய்ந்தான். அழகு மிகு மலரை அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என்றாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம்